சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணின் மணியே கருணை கடலே, ஊனின் உயிரே உலகெல்லாம் பறந்து விரிந்த பரம்பொருளே, என்றும் உன் பாதம் பணிந்து தஞ்சமடைந்தோம் மகா பெரியவா சரணம். மகா பெரியவாளின் பாதம் பட்ட பாம்பன் பாலம் வேற்று நாட்டினரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய காஞ்சி மகானின் ராமேஸ்வர யாத்திரை வைபவம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இதுதான். 1939 ஆண்டு நடந்த ஒரு அனுகிரகம் இது ஒரு வைபவம் தான். மகா பெரியவா காசி யாத்திரையை முடிச்சுண்டு பீகார், வங்காளம், ஒரிசா, ஆந்திரா இந்த பிராந்தியங்கள் வழியாக பல புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு கங்கா யாத்திரையின் நிறைவாக என்ன பண்ணினார், ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பிரியப்பட்டு ராமேஸ்வரம் வந்தார். அப்போது மண்டபத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையே ரயில்வே பாலம் மட்டும்தான் இருந்தது. அதை கடந்து தான் நம்ம அந்த பக்கம் ராமநாதர் சுவாமி கோவிலுக்கு போகணும். அப்போது பெரியவா என்ன பண்ணால், தன்னோட அன்பர் அப்பைய குப்பு சுவாமி அப்படின்றவரை கூப்பிட்டு ஒரு உத்தரவு கொடுத்தா. திருச்சிக்கு போய் இம்பீரியல் பேங்க்கில் வேலை பார்க்குற நாராயணசுவாமின்னு ஒருத்தர், அவரை பார்த்து ஜூன் 8-9 தேதிக்கு, அதாவது இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, இருந்தாலும் முன்னதாகவே பெரியவா இந்த உத்தரவை கொடுக்குறா. ஜூன் 8-9 தேதி வாக்கில் மடத்து பூஜா மூர்த்திகள், அதாவது ஸ்ரீமடத்தில் வச்சு பூஜை பண்ணுற விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ட்ராலியில் வச்சு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துகிட்டு போகணும். பெரியவாளும் ரயில்வே பாலத்தை கடந்து போகணும். அதுக்கு உத்தரவு வாங்கிண்டு வா அப்படின்னு சொல்லி மகா பெரியவா அந்த குப்புசுவாமி மாமா கேட்டு உத்தரவு கொடுத்து அனுப்புகிறார். இவரும் என்ன பண்ணுறார், பெரியவா சொன்னதை அப்படியே கேட்டுண்டு நேர நாராயணசுவாமின்னு அங்கே இருக்காரோன்னு இம்பீரியல் பேங்க்கில் அவரை பார்க்கறதுக்கு போகிறார். அப்போ பெரியவா என்ன சொல்லி அனுப்புகிறா, இதுக்கு அவள் லெட்டர் எழுதி கேட்பா, நீ அங்கே போயிட்டு நாராயணசுவாமி ஹெல்ப் வாங்கிட்டு லெட்டரை நீயே எழுதி என்ன பண்ணணுமோ பூர்த்தி பண்ணி கொடுத்துடு. அவள் நம்மளுக்கு ரயில்வே பாலம் கிராஸ் பண்ணுறதுக்கு அவள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் போகிறோம், அந்த நேரத்துக்கு ட்ரெயின்லாம் எதுவும் வராமல் ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி பெரியவா சொல்லி அனுப்பினா. இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சிறமேற்கொண்டு கேட்டுண்டு குப்புசுவாமி கிளம்பி திருச்சி போனார். அங்கே இம்பீரியல் பேங்க்கில் நாராயணசுவாமியை மீட் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி பெரியவாளும் அந்த விக்கிரகங்கள் எல்லாமே ஒரு ட்ராலியில் வச்சு ரயில்வே பிரிட்ஜில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகணும். ஸோ அந்த நேரத்துக்கு எதுவும் ட்ரெயின் கிராஸ் ஆகாத மாதிரி நீங்கள் அது அவகிட்ட கேட்டு அதுக்கு ஒரு இது பண்ணணும், எங்களுக்கு லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்கோ, அதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்கோ அப்படின்ற மாதிரி குப்புசுவாமி போய் கேட்டார். நாராயணசுவாமி என்ன பண்ணார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம், பெரியவா ராமேஸ்வரம் வராளா, நான் திருச்சி ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டென்ட் யாரோ அவகிட்ட, சீஃப் யாரோ அவகிட்ட போய் பேசி உங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமோ நான் எல்லாம் பண்ணித்தரேன், நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் என்னை பாருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். சரின்னு கேட்டுட்டு குப்புசுவாமி மாமா கிளம்பி போய் உறையூரில் தங்கியிருந்தார். அடுத்த நாள் கார்த்தால் ஆச்சு, இவர் நாராயணசுவாமி போய் அந்த சீஃபை போய் பார்த்த, ரயில்வே சீஃப் இவரை போய் பார்த்து பேசி என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி, அங்கே என்ன நடந்ததோ எல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணி ஆயிடுது. சாயங்காலம் குப்புசுவாமி மாமாவுக்கு தகவல் வருது, நாராயணசுவாமியை பார்க்க சொல்லி. இவர் என்ன பண்ணுறார், கிளம்பி நேர அந்த நாராயணசுவாமி மாமாவை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறார். அந்த திருச்சியில் இருக்காரோன்னு போய் பார்க்க போகிறச்ச அந்த லெட்டரை அப்ரூவல் லெட்டரை காமிக்கிறார். அந்த அப்ரூவல் லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக பெரியவா சொன்ன கோரிக்கை என்ன, ரயில்வே பிரிட்ஜை இந்த இடத்துலேருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கிராஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான், அந்த நேரத்தில் ட்ரெயின் வரக்கூடாதுன்னு. ஆனால் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, மகா பெரியவா ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனம் பண்ண போகும்போது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ரயில்வே பாலத்தை அப்படியே நடந்து கடந்து போகிறதுக்கு, கிராஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ரயில்வே பிரிட்ஜு ஃபுல்லாகவே மர பலகைகளை நாங்கள் அடுக்கிடுறோம். ரயில்வே அந்த ட்ரெயின் எதுவும் அந்த நேரத்துக்கு வராதபடி நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸ்ரீமடத்தோட பூஜா மூர்த்திகளை ட்ராலியில் வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கும், அந்த ட்ராலியில் பெரியவாளோட சிப்பந்திகள் 4-5 பேர் உட்காந்து போகிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டேஷன்லேருந்து வேலை பார்க்குறவா அந்த ட்ராலி கூடவே வருவா. பெரியவாள் அந்த பக்கம் அக்கறைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கான இது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராலியில்
பெரியவாளோட சிப்பந்திகள் வரும்போது அவளுக்கு வெயில் இது பண்ணக்கூடாதுன்னு ட்ராலியை மேல் பக்கம் கவர் பண்ண மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி தரோம். இத்தனை விஷயமும் அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. அந்த சீஃப் வந்து சைன் பண்ணியிருந்தார். எல்லாமே எவ்ரிதிங் அப்ரூவ்டு அப்படின்ற மாதிரி சீஃப் வந்து சைன் பண்ணியிருந்தார். குப்புசுவாமிக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம். நம்ம கேட்டு வந்தது என்ன, பெரியவா கேட்க சொன்னது என்ன, ஆனால் இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது என்ன? அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது உத்தரவாயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குப்புசுவாமி மாமா கிளம்ப ஆரம்பித்தார். அப்போ நாராயணசுவாமி மாமா என்ன சொன்னார், நீங்கள் வந்து பெரியவாள்கிட்ட போய் சொல்லுங்கோ, ஜூன் முதல் வாரத்தில் தானே பெரியவா போகிறதா சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடியே எத்தனை ஏற்பாடுகள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ எல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுடுறோம். பெரியவாளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே பண்ணிடுறோம். எத்தனை மணிக்கு பெரியவா அந்த இடத்த கிராஸ் பண்ணலாம், எப்போ ட்ரெயின் வராது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நானே ஆற்றுக்கு ஆள் அனுப்பி உங்களுக்கு தகவலை சொல்ல வைக்கிறேன். இவ்வளவு விஷயங்களை நாராயணசுவாமி மாமா வந்து குப்புசுவாமி மாமா கிட்ட சொல்லி அனுப்பிட்டார். இவர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு அந்த அப்ரூவல் லெட்டரையும் எடுத்துட்டு நேராக பெரியவாளை பார்க்கறதுக்கு வந்துட்டார். வந்து பெரியவா கேட்ட லெட்டரை கொடுத்து இப்படிலாம் ஏற்பாடு ஆகிடுது பெரியவா அப்படின்னு சொன்னப்புறம் பெரியவா வந்து ஜூன் முதல் வாரத்தில் பாம்பன் அந்த ரயில்வே இது மேலே நடக்க ஆரம்பிக்கிறா. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ட்ராக் ஃபுல்லாகவே மரப்பலகையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா. பெரியவா நடக்கிறதுக்கும் அந்த ட்ராலி போகிறதுக்கும் அவ்வளோ சௌகரியமாக இருக்கா மாதிரி. அந்த ட்ராலியில் பூஜாமூர்த்திகள் விக்கிரகம் எல்லாம் போகிறது. பெரியவாளோட சிப்பந்தி போகிறா. அதுக்கப்புறம் பெரியவா பின்னாடி நடந்து போகிறா. பெரியவாளுக்கு முன்ன பின்ன அவளோட பக்தர்கள் சிஷி ரயில்வே ட்ராக் மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெரியவா வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அங்கே போய் சேர்ந்துடுறா. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பெரியவா இந்த ரயில்வே பாலத்தை கடந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே திருச்சியிலேருந்து அந்த சீஃப் இருக்காரு, அவர் வந்து பூர்ண கும்பத்தோட பெரியவாளை அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு நின்றுருக்கார். அப்போது பெரியவா வந்து ஒரு பரமேஸ்வரன் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுட்டு இருக்கார். அங்கே வந்து பெரியவாளுக்கு அவர் தரிசனம் பண்ணி பெரியவாளுக்கு பூர்ணகுமம் கொடுத்து வந்து தன்னோட இந்த ஒரு தரிசனம் கிடைச்ச பாக்கியத்தை நன்றியாக வெளிப்படுத்துறார். அப்போ பெரியவா என்ன சொன்னார், குப்புசுவாமி மாமா கிட்ட 2 பட்டு வஸ்திரம் பூ பழம்லாம் இது பண்ணி நீ வந்து அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்த சீஃப் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பெரியவா சொல்கிறா. இவரும் கொடுத்துட்றார். அங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஏன்னா பெரியவா என்ன இது சொல்ல சொன்னா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் இவா கண்கூடா பார்த்துருக்கா. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது 1939 நமக்கு சுதந்திரமே கிடைக்கல. அப்போது இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது யார்? அப்போது பிரிட்டிஷ் ரூல் இருந்த அந்த ஆங்கிலேய அதிகாரி தானே. அப்போது வேற்று நாட்டுக்காரரான அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு பெரியவாளோட மகிமை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். பெரியவா பரமேஸ்வரன் அப்படின்றத அந்த ஆங்கிலேய அதிகாரி உணர்ந்து மகா பெரியவாளுக்கு இந்த அளவுக்கு ஒரு சௌகரியத்தை பண்ணி கொடுத்து பகவானை வந்து தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் வந்து அப்போ பெரியவாளா பார்க்கல, தெய்வ ஸ்வரூபம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இது எப்பேற்பட்ட அனுகிரகம். ரொம்ப ஈஸியாக தன்னோட சிப்பந்திகளோடையும் அந்த ட்ராலியோடையும் பூஜாமூர்த்திகளோடையும் பெரியவா வந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் ராமநாதருக்கு கங்காபிஷேகம் பண்ணி தன்னோட பாத யாத்திரையை பூர்த்தி பண்ணான். நடமாடும் தெய்வம் அப்படின்றத சொல்கிறத தாண்டி நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் பெரியவாளை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். நடமாடி இப்பவும் பெரியவா பிரத்யட்சமாக நடமாடின்னு இருக்கான். இதெல்லாம் சத்தியமான ஒரு உதாரணம். அப்போ நம்ம இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு கண்கூடா பார்க்குற பாக்கியம் இல்லை. ஆனால் இப்போ காதால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க பெரியவா பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி அனுகிரகங்களை கேட்குற பாக்கியத்தையாவது பெரியவா கொடுத்துருக்காளே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு தான் பரமேஸ்வரனோட பாதங்களில் என்றைக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய மெய்சிருக்கும் அனுபவங்கள் இருக்குது. தொடர்ந்து சந்திப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.